வெல்கம் டு வீட்டு கிச்சன். இன்னைக்கு குக் வித் கோமாளி சிவாங்கி செய்த மிராபக்காயா பனீர் எப்படி செய்யலாம்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 5 தக்காளி பழத்தை, தக்காளி பழம் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கணும். தண்ணி விட்டு இதை மூடி வச்சு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இந்த மேலே இருக்கக்கூடிய தோலெல்லாம் வெடிச்சு இந்த மாதிரி வெந்திருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ ஆறியாச்சு பாருங்க. ஆறின பிறகு தக்காளி பழத்தை எடுத்து நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லா பழத்தையும் உரிச்சாச்சு. இப்போ இதுல மேல இருக்கக்கூடியதை மட்டும் லைட்டா நம்ம கட் பண்ணிட்டு இத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நம்ம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். இதை இந்த மாதிரி கட் பண்ணி போடலாம், எல்லாம் முழுசா போட்டாலும் ஒண்ணும் இல்லை. இதை இனி மூடி வச்சு அரைச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சு எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுல்ல சேர்த்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேன் எடுத்திருக்கோம். இந்த பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்க்க போறோம். நெய் சூடானதும் இதுல பனீரை சின்ன சின்னதா கட் பண்ணி இதை சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டா இது கோல்டன் கலர் வர அளவுக்கு நாம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்ப நமக்கு பனீர் ரெடி ஆகியாச்சு. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு இதை எடுத்து தனியா வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன் எடுத்திருக்கோம். இதுல தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு ஃப்ரை ஆனதும் இதுல 1 கப் அளவுக்கு வெங்காயம் எடுத்து சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது 2 வெங்காயம். இதையும் நம்ம நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகியாச்சு. இனி இதுல அரைச்சு வச்சிருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் நாம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நாம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கின பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்கக்கூடிய தக்காளி பேஸ்ட்டை இதுல சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி அரைக்கும் போது தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் அரைச்சிருந்தோம். அதனால இது நல்ல தண்ணி விடும். ஸோ அதனால அந்த தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கணும். மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அப்பதான் மேலே தெரிக்காம இருக்கும். ஒரு 3 மினிட்ஸ் இதை நல்லா வேக வச்ச பிறகு அதுல தண்ணி எல்லாம் ஓரளவு வத்திரும். வத்தி இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் திக்கா நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதில் நாம மசாலா சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு நார்மல் மிளகாய் தூள் இருந்ததுன்னா அது காரத்துக்கு ஏத்தாக்குல நீங்க சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்திருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்திருக்கேன். ஸோ இது இவ்வளவு மசாலாவையும் நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கணும். இதுல இருந்து ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ஆயில் நமக்கு வந்து சைட்ல பிரிஞ்சு வரணும். நம்ம வந்து தக்காளி அரைச்சி சேர்த்திருக்கனால ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வேக வச்சாதான் அந்த புளிப்பு சுவை குறையும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய பன்னீரை இதுல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து கொஞ்சமா கசூரி மேத்தி எடுத்து கையில வச்சு நல்லா கிரஷ் பண்ணிட்டு இதையும் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையா இருக்கும். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி லைட்டா கொதி விட்ட பிறகு இதுல கடைசியா நம்ம என்ன சேர்க்கிறோம்னா மல்லி இலை. ஸோ மல்லி இலையும் சேர்த்து இதை லைட்டா கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட மிராப்பக்காயா பனீர் ரெடி ஆகியாச்சு. இது வந்து குக் வித் கோமாளியில சிவாங்கி செய்த ரெசிபி. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதை வந்து சாதத்து கூடால, சப்பாத்தி கூடால, பரோட்டா கூடாலலாம் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷா இருக்கும். இதை நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.